வணக்கம். நடந்து முடிந்த இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 10வது பாராளுமன்ற தேர்தலில் யாரும் எதிர்பாராத பல முடிவுகளை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் பல புதிய முகங்கள் மக்கள் ஆதரித்து வாக்களித்து தற்பொழுது புதிய முகங்களை பாராளுமன்றத்துக்கு அனுமதித்திருக்கிறார்கள் இலங்கை நாட்டு மக்கள். அதே வேளையிலே பல வருட காலமாக பாராளுமன்றத்தில் இருந்து பிரபலமாக அரசியல் செய்து வந்த பல பேரை மக்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த காணொலியில் அவ்வாறு மக்களால் நிராகரிக்கப்பட்ட நடந்து முடிந்த இந்த பாராளுமன்ற தேர்தலிலே மக்களால் நிராகரிக்கப்பட்ட மிகவும் பிரபலமான அரசியல் முகங்கள் யார் யார், எந்தெந்த முகங்கள் என்று தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகின்றோம். வாருங்கள் விவரமாக பார்க்கலாம். முதலில் நாங்கள் கொழும்பு மாவட்டத்தில் இந்த கட்சிகளில் யார் யார் நிராகரிக்கப்பட்டார்கள் என்று பார்க்க போனோமானால், கொழும்பு மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணி கட்சி சார்பில் போட்டியிட்ட சுசில் பிரேம ஜயந்த, பிரேமநாத் ஸ்ரீ தொலவத், மதுர விதானா ஆகியோர் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டாக வேண்டும். இந்த காணொலியை நாங்கள் பார்க்க போகும் பல பெயர்கள், அநேகமான பெயர்கள் மஹிந்த ராஜபக்சவனோடு அரசியலில் ஒன்றாக ஈடுபட்டு வந்தவர்கள். பின்னர் மொட்டு கட்சியிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக கட்சி மாறியவர்கள் தான் இந்த பெயர்களில் அதிகமாக இருக்கிறார்களாகவே நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்தாக கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் போட்டியிட்ட மனோ கணேசன், இரான் விக்ரமரத்ன ஆகியோரும் மக்களால் போதிய வாக்குகள் இன்றி நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் போட்டியிட்ட சரத் வீரசேகர அவரும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். இந்த முறை பாராளுமன்ற தேர்தலிலே அவருக்கும் பாராளுமன்றத்தில் எந்த விதமான ஆசனமும் கிடைக்கவில்லை. அதேபோல் சர்வஜன அதிகார கட்சியின் சார்பில் போட்டியிட்ட உதய கமன்பில அவரும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார். எங்கள் தெரியும், கடந்த நாட்களில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த பல அறிக்கைகளை ஊடகங்களுக்கு வெளியிட்டு புதிய அரசாங்கத்தை மிகவும் விமர்சித்தவர் தான் உதய கமன்பில. அவருக்கும் இந்த முறை பாராளுமன்றம் செல்வதற்கான அனுமதி இல்லாமல் இருக்கின்றது. அதேபோல் கம்பகா மாவட்டத்தில் நாங்கள் பார்க்க போனால் புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் சார்பில், அதாவது சிலிண்டர் சின்னத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கருடைய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட நிமல் லன்சா, நலில் பிரணாந்து, லசந்த அழகேவர்ண, கோகிலா குணவர்தன ஆகியோர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் போட்டியிட்ட இந்திகா அனுருத், பிரசன்ன ரணவீர, எங்கள் பிரசன்ன ரணவீர மிகவும் பிரபலம் மிளகாய்த்தூள் சம்பவம் பாராளுமன்றத்திலே ஒரு பெரும் பிரச்சனையாக இடம்பெற்றுக் கொடுக்க பொழுது மிளகாய்த்தூளை எரிந்தவர் தான் இந்த பிரசன்ன ரணவீர. அவரும் இந்த முறை மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார். அதேபோல் சர்வஜன அதிகார கட்சியின் சார்பில் போட்டியிட்ட சன்ன ஜெயசுமன, மிலான் ஜெயதிலக ஆகியோரும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் தெரியும், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவோடும் சரி மொட்டு கட்சியில் பிரபலமாக அரசியலில் ஈடுபட்டு வந்தவர்கள் தான் இவர்கள். அவர்களின் முறை நிராகரிக்கப்பட்டிருப்பதை தான் எங்களுக்கு இங்கு கூறக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் களுத்துறை மாவட்டத்தில் பார்த்தோமானால் புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ராஜித சேனரத்ன, பியால் நிஷாந்த், விதுர விக்ரமநாயக்க ஆகியோர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் போட்டியிட்ட சஞ்சீவ எதிர்மான நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். சர்வஜன அதிகார கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ரொஷான் ரணசிங்கவும் இம்முறை வாக்குகள் போதாத காரணத்தினால் பாராளுமன்றத்துக்கு செல்வதற்கு அவர்களுக்கு முடியாமல் இருக்கின்றது. கண்டி மாவட்டத்தில் பார்த்தோமானால் புதிய ஜனநாயக முன்னணி கட்சி சார்பில் போட்டியிட்ட மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் வேலுக்குமார் ஆகியோர் மக்களால் நிராகரிக்கப்படுகிறார்கள். எங்கள் தெரியும், மஹிந்தானந்த அலுத்கமகே ராஜபக்சவின் வலது கை என்றே கூறலாம் அந்த காலத்திலே. பின்னர் அவர் கட்சியிலிருந்து விலகி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இறுதி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டார். அதே போல் ஆதரவு தெரிவித்திருந்தார். இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட்டு அவர் தோல்வியை தழுவுகிறார். அதே போல் வேலுக்குமார் அவர்கள் இறுதியாக லங்காஸ்ரீ நாங்கள் அவரோடு ஒரு நேர்காணல் செய்திருந்தோம். அவர் அந்த நேர்காணலில் நம்பிக்கை வெளியிட்டிருந்தார், நிச்சயமாக கண்டி மாவட்டத்தில் தான் போதுமான வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்வேன் என்று அவர் கூறினார். ஆனால் அவருக்கும் இம்முறை பாராளுமன்றம் செல்வதற்கு முடியாமல் போயிருக்கிறது. மக்களால் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார். அடுத்தாக ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் போட்டியிட்ட திசாத்தநாயக்க கண்டி மாவட்டத்தில் அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் வசந்த யாப்பா பண்டாரவும் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார். அடுத்தாக சர்வஜன அதிகார கட்சியின் சார்பில் கண்டி மாவட்டத்தில் போட்டியிட்ட திலும் அமுனுகம அவரும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் மக்களால். அடுத்ததாக மாத்தளை மாவட்டத்தில் நாங்கள் பார்ப்போம். மாத்தளை மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் சார்பில் போட்டியிட்ட பிரமித பண்டார தென்னகோன், ரோஹன் திசாநாயக்கா ஆகியோரும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக நுவரெலியா மாவட்டம்
அதில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட நிமால் பியதாச அதேபோல் மருதபாண்டி ராமேஸ்வரன் ஆகியோரும் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சி சார்பில் போட்டியிட்ட, அதாவது இந்த பார்லிமெண்ட் தேர்தலுக்கு புதிதான முகம் தான் அவர், இருந்தாலும் பிரபலமாக கடந்த நாட்களில் பேசப்பட்டவர் தான் வடிவேல் சுரேஷ் அவருடைய புதல்வர் ஷான் பிரதீஷ் வடிவேல் சுரேஷ் அவரும் மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் போதிய வாக்குகளின்றி. அதேபோல் அனுஷா சந்திரசேகரன் அவருக்கும் இம்முறை பாராளுமன்றம் செல்ல முடியாமல் இருக்கிறது. இவர்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லவில்லை. ஆனால் கடந்த நாட்களில் மலையகத்திலும் சரி, பொதுவாக தமிழ் அரசியல் மேடையிலும் சரி, பொதுவாக பெரிதாக பேசப்பட்டவர்கள் தான் அவர்கள். அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட நுவரெலியா மாவட்டத்தில் போட்டியிட்ட உதயகுமாருக்கும் இந்த முறை பாராளுமன்றம் செல்வதற்கான அனுமதி கிடைக்கவில்லை, மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்தாக காலி மாவட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம். காலி மாவட்டத்திலே புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் சார்பில் போட்டியிட்ட ரமேஷ் பத்ரன், மனுஷ நாணயக்கார் ஆகியோர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பார்லிமெண்ட் செல்வதற்கு முடியாமல் போயிருக்கின்றது. அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் போட்டியிட்ட சந்திமா வீரக்குடி, பந்துலால் பண்டரிகொடு ஆகியோருக்கும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். போதிய வாக்குகள் இல்லாமல் பார்லிமெண்ட்டும் செல்ல முடியாமல் இருக்கிறது அவர்களுக்கும். மாத்தறை மாவட்டத்தில் பார்த்தோமானால் புதிய ஜனநாயக முன்னணி கட்சி சார்பில் போட்டியிட்ட காஞ்சன விஜயசேகர அவரும் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றார். அனுராதபுரம் மாவட்டத்தை எடுத்தோமானால் புதிய ஜனநாயக முன்னணி கட்சி சார்பில் போட்டியிட்ட SM சந்திரசேன, துமிந்த திசாநாயக்க, இஷாக் ரஹ்மான் ஆகியோரும் இம்முறை நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இம்முறை பாராளுமன்றம் செல்வதற்கான அனுமதி கிடைக்கவில்லை. பதுளை மாவட்டத்தை எடுத்தோமானால் புதிய ஜனநாயக முன்னணி கட்சி சார்பில் போட்டியிட்ட நிமல் சிறிபால டி சில்வா, ஆரின் பெர்னாண்டோ எங்கள் தெரியும், ஆரின் பெர்னாண்டோ, மனுஷ நாணயக்கார ஆகியோர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அதற்கு முன்னதாக சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவாக செயற்பட்டார்கள். மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பலமாக வலது இடது கையாக இருந்து பெரிதும் ஆதரவு தெரிவித்த ஒவ்வொரு மேடைகளிலும் தூக்கி உயர்த்தி பேசி வந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த முறை மக்கள் தங்களுடைய வாக்குகள் போதுமான அளவு செலுத்தாமல் அவர்களுக்கும் இம்முறை பாராளுமன்றம் செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது மக்களால். அந்த வேளையில் அடுத்தாக பதுளை மாவட்டத்திலேயே ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் போட்டியிட்ட டிலான் பெரேராவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். ஐக்கிய ஜனநாயக குரல் கட்சி சார்பில் போட்டியிட்ட வடிவேல் சுரேஷ் அவரும் இம்முறை மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். அவரும் போதுமான வாக்குகள் கிடைக்கப் பெறாதது காரணமாக இம்முறை பாராளுமன்றம் செல்லாமல் இருப்பதை குறிப்பிட கூற வேண்டும். ரத்னபுரி மாவட்டத்தில் போட்டியிட்ட புதிய ஜனநாயக முன்னணி கட்சி சார்பில் போட்டியிட்ட பவித்ரா வன்னியாராச்சி ஆகியோரும் இம்முறை பாராளுமன்றத்துக்கு செல்லவில்லை. ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியின் சார்பில் போட்டியிட்ட பிரேமலால் ஜெயசேகர அவருக்கும் இம்முறை பாராளுமன்ற அனுமதி கிடையாது. குருநாகல் மாவட்டத்தை பார்த்தோமானால் புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அனுர பிரியதர்ஷன யாப்பா, சாந்த பண்டார, அசங்க நவரத்னா ஆகியோர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரியும், ராஜபக்சக்களின் சகா, அவர் இந்த முறை பாராளுமன்றத்தில் தேர்தலில் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். போதிய வாக்குகள் போதாமையினால் அவருக்கும் இம்முறை பாராளுமன்றம் செல்ல முடியாது. புத்தள மாவட்டத்தை பார்த்தோமானால் புதிய ஜனநாயக முன்னணி கட்சி சார்பில் போட்டியிட்ட அருந்திக பெர்னாண்டோ, அசோக பிரியாந்த் ஆகியோருக்கும் இம்முறை பாராளுமன்றத்துக்கு செல்வது முடியாமல் போயிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பார்த்தோம்னால் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி சார்பில் போட்டியிட்ட சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அவருக்கும் இம்முறை பாராளுமன்றம் செல்வதற்கு முடியாமல் போய்கின்றது. போதுமான வாக்குகள் இல்லை, அவர்கள் கிடைக்கவில்லை, அவர்களால் மக்களால் நிராகரிக்கப்பட்டவராக கருதப்படுவார்கள். யாழ்ப்பாண மாவட்டத்தை எடுத்தோமானால் தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்ட MA சுமந்திரன், அதுபோல் EPDP கட்சியின் சார்பில் போட்டியிட்ட டாக்டர் தேவானந்தா 30 வருட காலமாக பாராளுமன்றத்தில் அரசு செய்து வருகின்றவர்கள். இவர்களுக்கும் இம்முறை பாராளுமன்றம் செல்வதற்கு போதுமான வாக்குகள் கிடைக்கவில்லை. ஆகவே இவர்கள்தான் இம்முறை மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் சிலர் தேசிய பட்டியலூடாக மீண்டும் பாராளுமன்றம் வருவதற்கு முயற்சிக்குவதாகத்தான் ஒரு சில தகவல் இருக்கிறது. ஆனால் சிலர் அவர்களுக்கு வாய்ப்பிருந்தும் அவர்கள் வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக சுமந்திரன் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பிலேயே கூறிவிட்டார். அதற்கு முன்னதாகவே அவர் தெரிவித்தார், தேசிய பட்டியலூடாக வாய்ப்பு கிடைத்தாலும் நான் செல்ல மாட்டேன் என்று குறிப்பிட்டதாகவே இப்படியான இருக்கிறார்கள். இதேபோல் மக்களால் நிராகரிக்கப்பட்டும் இன்னும் பாராளுமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று எத்தனைப்பவர்களும் முயற்சிப்பவர்களும் இன்னும் இருக்கிறார்கள். ஆகவே இது எப்படி இருப்பினும் மக்கள் தீர்ப்பு தான் இதுவாக இருக்கிறது. மக்கள் தீர்ப்பின் அடிப்படையில் யார் யார் நிராகரிக்கப்பட்டவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே என்று தான் இந்த காணொலி நீங்கள் பார்த்தீர்கள். தொடர்ந்தும் லங்காஸ்டர்கள் இன்னும் பல இந்த தேர்தலின் சம்பந்தமான தேர்தல் முடிவுகள் சம்பந்தமான இன்னும் பல காணொலிகள் உங்கள் தொடர்ச்சியாக வழங்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நான் டில்ஷான் வின்சன், ஒளிப்பதிவாளர் ரிஷி அருணன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.